ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 எபிசோட் 263 பார்க்க போறோம். மொபைல் கோல் ஜுட்ஸு மூலமா மேலே வந்ததை காட்டுவாங்க. எல்லாரும் எந்திரிக்கும் போது காங்குரோ சசோரி கிட்ட நீ நானும் திரும்ப சண்டை போடணுங்கிற விதி தீர்மானிக்கப்பட்டிருக்கு போல, நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன்ட்டு சசோரியோட பப்பட் எடுப்பான். என் சொந்த உடம்பை வான்ட்டு சசோரி, இதுக்கப்புறம் அது எனக்கு தேவையில்லை, ஏன்னா எப்பவும் அழுகி போகாத உடம்பு இப்போ எனக்கு கிடைச்சிச்சுன்பான். இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன்ட்டு ஷின்ன அவனோட சக்கரா த்ரெட்ஸ் மூலமா பிடிப்பான். ஷின் சாய ஓட சொல்லுவான். ஒஹேட்டோ கேப்டன் அவன் ஃபவுண்டேஷன் சேர்ந்தவன், அவன் வயிற்றுக்குள்ள அந்த ஒயிட் கிளே இருக்குன்பா. ஈட்டான் லைட்டிங் ஸ்டைல் மூலமா டேட்ராவோட கிளேவை வீக் பண்ண முடியும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்பா. ஓமோய் என்கிட்ட இன்னும் சக்கரா இருக்குன்பா. காங்குரோ ஈட்டான் கிட்ட கிரி அப்புறம் காயப்பட்டவங்களை ஹீல் பண்ற வரைக்கும் அவங்கள பாறைக்கு பின்னாடி மறைச்சுக்கன்பா. ஈட்டான் சொன்ன வேலையை செய்வான். காங்குரோ சசோரி பப்பட் யூஸ் பண்ணுவான், சசோரி ஷின்ன யூஸ் பண்ணுவான். ரெண்டு பேரும் ஃபைட் பண்றப்ப ஓமோய் லைட்னிங் ஸ்டைல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போவான். ஷின்ன பின்னாடி வர வச்சிருவான். லேட் பண்ணிட்டேன்னு சிரிச்சிட்டே டேட்ரா வெடிக்க வைப்பான். காங்குரோ சீக்ரெட் பிளாக் டெக்னிக் சேலமேண்டர் யூஸ் பண்ணுவான். ஷின் வெடிக்கும் போது அப்படியே அது பிடிக்கும். சாய் என்னான்னு கத்துவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா சாய் அண்ட் ஷின் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சிக்குச்சி ஓடுறதை கட்டுவாங்க. எக்ஸ்ப்ளோஷன் சத்தத்தை கேட்டு நிற்பான். எப்படியும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸே எனிமையை காலி பண்ணிடுவாங்கட்டு போவான். ராக்குள்ள இருக்க கிரி சாஜி கிட்ட சென்ஸ் பண்ணி எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்பான். எல்லாம் உயிரோட இருக்கதா சொல்லுவான். எப்படி எல்லாம் தப்பிச்சிருப்பாங்க, சாய் மட்டும் விழுந்திருப்பான். டேட்ரா அவனோட டிஃபென்ஸ் பப்பட்டை யூஸ் பண்ணி பிளாஸ்ட் நடக்கிறப்பவே பிடிச்சி கிரவுண்ட்குள்ள கொண்டு போயிட்டான். இம்பாக்டும் குறைஞ்சு போச்சு அப்படின்ட்டு அவன் பேர்ட்ல இருந்துட்டு பாக்குறப்ப அவனுக்கு வெறும் பாம் தானான்ட்டு எந்திரிப்பான் சாய். டேட்ரா என்ன அதை நினைச்சு அழுகு வருதா, நீ எல்லாம் சாஸ்கேக்கு ரீப்ளேஸா இருக்கக்கான ஒரு துளி தகுதி இல்லாதவன், பாய முட்டுறா. அவனோட சோல் இங்க இருக்க வரைக்கும் அவன் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பான். அவனை நானும் பாமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்பா. டேடரா சிரிப்பான். ஷின் அப்படியே ரீக்ரியேட் ஆயிருப்பான். ஷின் அண்ணான்ட்டு பாப்பான் சாய். ஷின் சாய் கிட்ட நான் அவனை காயப்படுத்த விரும்பல, நான் இறந்துட்டேன், ஃபவுண்டேஷன்ல இருந்து ஃப்ரீ ஆயிட்டேன்பா. சசோரி நான் ஒரு வதந்தியை கேள்விப்பட்டேன் லீஃபோட ஃபவுண்டேஷனை பத்தி. ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி போலதான் வளர்ந்தீங்களா, முடிவில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்து ஒரு எமோஷனை கொள்ற ட்ரைனிங்கா நடத்தினதா கேள்விப்பட்டிருக்கேன். உணர்வு இல்லாத பக்கம் டவுட் இருக்காதுலன்பா. அது உண்மையிலேயே பவர்ஃபுல் ஷினோபியை உருவாக்கும். உங்க ஃபவுண்டேஷன் அப்படியே என்ன போலதான்பா சசோரி. டேடரா சாய்கிட்ட ஒரே நாள் மட்டும் ஆர்டிஸ்ட் ஆயிட முடியாதுரா, ஆர்ட்ங்கிறது எக்ஸ்ப்ளோஷன், பெருசா வெடிக்க வைக்க நேரம் வந்துருச்சுன்பா. சாய் பிரஷ் எடுத்துட்டு முடிச்சா ட்ரை பண்றான்பா. அடிக்கிற காத்துல சாயோட ஹேண்ட் புக் இருக்கும் இல்லையா, ஷின் அண்ட் சாய் ரெண்டு பேர்த்தையும் டிரா பண்ணி வச்சிருப்பான்ல, அது ஓப்பன் ஆகும். ஷின் அதை பார்ப்பான். அதை பார்க்கவுமே நான் உங்கள்கிட்ட ஒரு டிராயிங் காட்டணும்ட்டு இருக்கேன்னா அப்படின்னு சின்ன வயசுல சொல்லியிருப்பான். ஷின் காட்டன்கவும் இன்னும் அது முடிக்கலன்ட்டு சிரிச்சிருப்பான் சாய். ஷின் அது முடிகிற வரைக்கும் காத்திருக்கேன் இருப்பான். சாய் அவனோட டிராயிங் மூலமா சசோரி டேட்ரா பறந்துட்டு இருக்க பேர்ட் அடிப்பான். அப்படி டேட்ராவும் சசோரியும் கீழே விழுந்துருவானுங்க. காங்குரோ அவனோட பப்பட்ஸ் யூஸ் பண்ணி பிடிச்சிருவான். டேட்ராலாம் செம கடுப்பாயிருவான். இதுக்கு முன்னாடியே நான் என்ன வெடிக்க வச்சிருக்கேன், ஆனா சில விஷயங்களை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க கூடாதுன்ட்டு, இருந்தாலும் எனக்கு வேற வழியே இல்லைன்ட்டு அவனோட ரோபோ ரிமூவ் பண்ணுவான். ஹோமோயி நெஞ்சிலே லைட்டிங் ஸ்டைலோட கத்தி இறக்குவான். ட்ரிபிள் அயன்மேட் யூஸ் பண்ணுவான் காங்குரோ. சசோரி டேட்ராவை கேப்சர் பண்ணிடுவாங்க. ஷின் மட்டும் தான் இருப்பான். காங்குரோ ஹோமோயி கிட்ட நைஸ் ஜாப்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் என் பப்பட் ஜுட்ஸு மூலமாவே கட்டி போட்டுறான்பா. சாய் பிரதர் மட்டும் டீல் பண்ணா போதும்பா. சரின்பா ஹோமோயி. சாய் ஃபவுண்டேஷன் இந்த வரைக்குமே எனக்கே தெரியும், ஒரு நாள் ஒன்னு எதிர்ப்பண்ணு, அன்னைக்கு முடியாததை இன்னைக்கு முடிச்சிடலான்பா. பாஸ்ட்ல ஷின் அண்ட் சாய் ட்ரைனிங் எடுக்கிறத காட்டுவாங்க. டான்ஸ் அதை வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் குனாய் டார்கெட்ல அடிச்சிருப்பாங்க. கரெக்டா டார்கெட்ல அடிச்சது பாத்தீங்கன்னா ஷின்னா தான் இருப்பான். சாய் அப்படின்னா நான் தோத்துட்டேனா, என் பக்கம் காத்து சரியா இல்ல, நான் ஒரு துரதிருஷ்டசாலின்பா. லக்குமே ஒரு ஸ்கில் தான்டான்பா ஷின். முடிவாயிச்சு, இன்னைக்கு மீல் டியூட்டிக்கு நீ தான்பா. சாய் சரின்பா. ஷின்னுக்கு டக்குன்னு இரும்பல் வரும், ஓரமா போய் இரும்புவான். சாய் உனக்கு ஓகேவான்ட்டு பக்கத்துல போக ட்ரை பண்றப்ப ஷின் இரும்பி இருப்பான் இல்லையா, அப்படி நார்மல் ஆயிட்டு எனக்கு ஒண்ணும் இல்லைன்ட்டு மரத்துல கை வைப்பான். கை எடுக்கவும் பார்த்தா ரத்தமா இருக்கும். ரெண்டு பேரும் கிளம்பி இருப்பாங்க. நைட் ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கப்ப சாய் நம்ம இங்க வந்து எவ்வளவு நாள் இருக்குன்னு சொல்லி கேட்பான். தெரியலையே ஏன் கேட்கறேன்பா ஷின். சாய் எவ்வளவு காலம் நம்ம வாழ போறோங்கிறது ஆச்சரியமா இருக்கீங்க, உன்னையும் டான்சோவை மட்டும் தான் எனக்கு பாக்குறேன், நேரத்தை ட்ராக் பண்றதே இழக்கிறேன்ட்டு சிரிச்சுட்டு அதெல்லாம் இப்பதுக்கு சின்னண்ணா வாழ்க்கை பூரா நான் உன் கூட தான் இருக்க விரும்புறேன்பா. ஷின் எனக்கும் தான் எந்திரிச்சு போய் ஒரு பார்சல் எடுத்து கொடுப்பான். சாய் என்னதுன்னு கேட்பான். ஓப்பன் பண்ணி பாருன்னு இருப்பான் ஷின். ஸ்கெட்ச் புக்கா இருக்கும். அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் சாய். இது ரொம்ப நாளா உனக்கு பிடிக்கும்னு நினைச்சேன், அதை டவுன் போயிட்டு வந்தப்ப வாங்கிட்டு வந்த உனக்காகன்பா. சாய் அவ்வளவு தேங்க்ஸ் பண்ணிருப்பான். சாய் உனக்கு தெரியுமா இதுல நான் உன் பிக்சர்ஸ் என் பிக்சர்ஸ் தான் உரைய போறேன்பா. ஷின் ஷாக்காவா உன்னோட என்னோட கதையை சொல்ற ஒரு பிக்சர் புக்கை தான் நான் மாத்த போறேன்னு இருப்பான் சாய். ஷின் கிரேட்ன்ட்டு நீ எனக்கு அதை காட்டணும் கண்டிப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம், சத்தியமா எனக்கு காட்டணும்னு இருப்பான். சாய் சிரிச்சிருந்திருப்பான். ரெண்டு பேரும் அடல்ட் ஆனதுக்கு அப்புறமா காட்டுவாங்க. சாய் தகச்சு போய் டான்ஸோ என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேட்பான். இப்ப நீங்க பண்ண போறது ஒன்னும் சின்ன விஷயம்லாம் இல்ல, ரொம்ப பெருசு. ரெண்டு பேரும் சாகர வரைக்கும் சண்டை போட போறீங்க, இதுதான் உங்களோட விதியும் கூட. ரெண்டு பேரும் ஃபவுண்டேஷனை சேர்ந்தவங்க. 3 நாள் கழிச்சு ரெண்டு பேரும் உயிரோட இருந்து மாலையில இருந்து இறங்க ட்ரை பண்ணீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் கொன்றுவான், புரிஞ்சுதான்ட்டு கிளம்பிடுவான். சாய் இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் என் அண்ணனோட சண்டை போட மாட்டேன்ட்டு பாத்துட்டு இருக்கப்பவே ஷின் அப்ப நான் உன்னை கொன்னுறேன்ட்டு அட்டாக் வைப்பான். ஷின்
அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போதே சாய் தடுத்துட்டு அண்ணா சீரியஸாவான்னு சொல்லி கேட்பான். சாய் தப்பிச்சு ஓட மட்டும் தான் செய்வான். ஷின் தான் அட்டாக் பண்ண பின்னாடியே வருவான். டக்குன்னு அவன் ஸ்டாப் ஆவான். சாய் ஓடிட்டு இருக்கவன் திரும்பி பார்ப்பான், யாரும் வரலையேன்னு. பார்த்தா ஷின் கீழே விழுந்து கிடப்பான். அண்ணான்ட்டு போய் சாய் பாக்குறப்ப ஷின் சாயோட கழுத்துல குணாய் வச்சுட்டு நீ இறக்க குணமாவும் நல்லவனாவும் இருக்க, அது முட்டாள்தனம் அப்படின்னு ஷின் சொல்லும் போதே அண்ணான்ட்டு பாப்பான். ஷின் இருந்தாலும் இங்க நீதான் வாழ போறேன்ட்டு இரும்புவான். பயங்கரமா ரத்தம் வரும், நான் நோயில இருக்குன்பான். சாய் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பாக்குறேன்பா. அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்ட்டு ஷின் நான் ஆல்ரெடி இதை டீப்பா பார்த்துட்டேன், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, மோசமா போயிருச்சுன்பா ஷின். இல்ல டான்ஸோக்கு என்னோட நோயை பத்திலாம் தெரியாது, அவர்கிட்ட போய் நீ எனக்கு கொண்டதா சொல்லிரும்பா. சாய் என்னால முடியாதுன்பா. ஷின் எனக்கு ஃபவுண்டேஷனோட ஃபைனல் டெஸ்ட் எப்படிப்பட்டதுன்னு எல்லாமே தெரியும், சொந்த காம்ரேடியை கொல்லணும்பா. சாய் ஆச்சரியமா பாக்குறப்ப ஷின் அதனால தான் எனக்கு நோய் இருக்க விஷயத்த கூட நான் இப்ப வரைக்கும் அவங்ககிட்ட சொல்ல, இதை ரகசியமாவே வச்சு வாழ ட்ரை பண்ணேன். அது மூலமா ஸ்வாட் ஃபைட்ல அவங்கள தோத்துருவன்ல, இருந்தாலும் அது வரைக்கும் போற அளவுக்கு கூட எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்பா. சாய் அண்ணா நான் யாரு கூட சண்டை போடுவேங்கிறது எனக்கும் தெரிஞ்சது தான், ஆனா அது உன் கூட எனக்கு தெரியலன்பா. ஷின் அப்படியான்ட்டு சாய் முதல்ல உன்னோட எமோஷன்ஸ் அழிச்சிரு, இல்லைன்னா உன்னோட கடமையை அதை அழிச்சிரும், அப்புறம் போ ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் வாழுன்பா. சாய் அண்ணான்ட்டே பார்க்கவும் என் உயிர் எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குடான்பா. சாய்க்கு மனசே இருக்காது, போடான்னு பிடிச்சி தள்ளி விடுவான். சாய் அழுகுவான். ஷின் அழுகாத, உன்ட்ட நான் சொன்னேன்லன்பா. சாய் புரிஞ்சதுன்ட்டு கிளம்பியிருப்பான். ஷின் அப்படியே கீழே விழுந்துருவான். சாகர தருவாயில கூட நீ முடிச்ச அந்த ஓவியத்தை நான் பார்த்துருக்கணும்னு திங்க் பண்ணுவான். பிரசன்ட்ல கட்டுவாங்க. ஷின் லாஸ்ட் மேட்சை செட்டில் பண்ணுவான்னு சொல்லி கேட்பான். ஓமோய் வந்துட்டு சாய் ஏதாவது பிரச்சனைன்ட்டு நிப்பான். ஷின் அதுதான் அவன் பேரான்ட்டு சாய் டிரா பண்ணிருப்பான் இல்லையா, அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு ஷின் சிரிப்பான். சாய் அண்ணான்ட்டு பார்ப்பான். ஷின் இது உன்னோட பினிஷ்டு டிராயிங் தானே, கடைசி எதை பார்த்தா மட்டும் போதுன்னு இருந்தேன், இப்போ உன்னோட ஓவியம் என்னோட ஆன்மாவை ஃப்ரீ ஆக்கிருச்சுன்பா, எல்லா பிணைப்புகளும் இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஷின்னோட உடம்பு அப்படி டஸ்ட் ஆகும். சாய் கண்கள்ல நீர் வடியும். உன் பேரை சொல்லி கூப்பிடுற இப்ப இருக்க உன் காம்ரேட்ஸ் கூட சந்தோஷமா இருந்து ஷின் மறைஞ்சிருவான். சாய் தேங்க்ஸ் பண்ணுவான். இதுக்கப்புறமா காங்குரோவோட ட்ராப்ல மாட்டின சசோரி காட்டுவாங்க. வெளியே என்ன நடக்குது, என்னோட ஸ்ட்ரிங்ஸுமே சொதப்புதேன்ட்டு பாப்பான். காங்குரோ சாக்குரா நீ எப்படி ஃபைட் பண்ணுவீங்க சொல்லியிருக்கான்பா. கிரானி சியோவோட அன்னைக்கு வந்த பொண்ணு தானு சொல்லி திங்க் பண்ணுவான் சசோரி. சாக்குரா சசோரி இழுத்து மொத்தமா அடிச்சு உடச்சிருப்பா, ஆனா திரும்ப ஒண்ணு சேர்ந்திருப்பான். கிரானி சியோ ஜுட்சுவே வேணான்ட்டு இருந்தேன், இப்ப வேற வழியே இல்ல, உனக்கு எதிராக பயன்படுத்தி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்க்ரால் எடுப்பாங்க. இதோ இதை எங்கேயே முடிச்சு வைக்கிறேன்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணவும் ஏகப்பட்ட பப்பட்ஸ் வரும். இவ்வளோவான்ட்டு பாப்பா சக்குரா. ஒரு பப்பட் யூசரோட பவரே அந்த பப்பட் யூசர் எவ்வளவு பப்பட்ஸ் ஹேண்டில் பண்றாங்க அதை பொறுத்து தான். கிராண்ட் சியோவோட ரகசியம் நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ். இதை பத்தி ஏகப்பட்ட வதந்திகளை கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய கோட்டையவே தனியால நாசம் பண்ணக்கூடிய விஷயங்கள். த சீக்ரெட் ஒயிட் மூவ், சிக்கமாட்சூஸ் 10 பப்பட்ஸ், 10 சீக்ரெட் பப்பட்ஸ். பப்பட் மாஸ்டர் ஜுட்சுவோட ஃபர்ஸ்ட் பப்பட்டரான மான்ஜர்மானே உருவாக்குனது. இதெல்லாம் பப்பட்ஸோட கிரேட் கலெக்ஷன் பா சசோரி. அவன் கையில இருக்க ஸ்க்ரால தூக்கி போட்டு ஓபன் பண்ணிட்டு அவனோட செஸ்ட் பார்ட் ஓபன் பண்ணிட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லும் போது அவனோட செஸ்ட்ல இருந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரிங்ஸ் போகும், ஏகப்பட்ட பப்பட்ஸ் வந்திருக்கும். இதை யூஸ் பண்ணி ஒரு நேஷனையே நான் சரியா வைப்பேன்பான். சக்குராக்கெல்லாம் அள்ளு விட்டுருக்கோம். சசோரி சீக்ரெட் ரெட் மூவ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 100 பப்பட்ஸ் பண்ணிருப்பான். பிரசன்ட்ல இருக்க காங்குரோ உன்னோட சோர்ஸ் ஆஃப் பவர் உன்னோட ஆன்மால இருக்கு, நீ உன் சோலவே மொத்தமா அழிக்க ட்ரை பண்ண, ஆனால் அதுலயும் சொதப்பிட்ட. அதனால உணர முடியுது இந்த பப்பட்டுக்குள்ள உன்னோட சாகாத ஆன்மா தவிச்சுட்டு இருக்கு. என்னதான் நீ இப்ப வாழ்ற உயிரா இருந்தாலும் ஆனா அது வெறும் ஹியூமன் ஷெல் தான், டீஜெனரேட் ஆகிற பப்பட் மாதிரி. நீ ஒரு காலத்துல ஃபர்ஸ்ட் ரேட் ஷினோபி பப்பட் மாஸ்டரா இருந்த, ரொம்ப கீழ் நோக்கத்துல இருக்கவன்லாம் உன்னை மேனிபுலேட் பண்ற அலோவ் பண்ணாத அளவுக்கு. நான் சொல்றதுல தப்பு இல்லைனா காபுட்டோவே இதுக்கு முன்னாடி ஸ்பையா யூஸ் பண்ணிருக்க, இப்ப டேபிள் திரும்பிடுச்சு, இப்ப அவன் தான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். எப்போ ஒரு பப்பட் மாஸ்டர் இன்னொருத்தனால மேனிபுலேட் பண்ணப்படுறானோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு. அது நீயா இருந்தாலும் சரி இல்ல காபுட்டோவா இருந்தாலும் உன்னை யார் கண்ட்ரோல் பண்ணாலும் சரி, இங்க நான் உங்ககிட்ட தோத்து போக மாட்டேன். ஏன் தெரியுமா, ரியல் சசோரி பப்பட்டுக்கு நான் தான் ஷினோபி பப்பட் மாஸ்டர். நீ உருவாக்கின ஆர்ட் அப்புறம் உன்னோட டெக்னிக்ஸ் பப்பட்ஸ் காலங்களால என்னைக்கும் அழியாது. எத்தனை காலங்கள் போனாலும் ஃபியூச்சர்ல வர பப்பட் மாஸ்டர்ஸோட அவங்களுக்குள்ள இருக்க ஆன்மாக்குள்ள வரைக்கும் இது இருக்கும் அப்படின்னு காங்குரோ சொல்லவும் சசோரி சிரிப்பான். லைட்டா கிராக் ஆகும். சசோரி அப்புறம் அதுதான் நான் தேடின ஆர்ட்டோட ட்ரூ ஃபார்ம்ன்பா. டேடா இப்படி ஜோக் பண்றலாம் நிறுத்துறான்ட்டு அவன் பேச்சு கேட்காத, அந்த முட்டாள் பேச்சு கேட்காத. ஆர்ட்டுங்கிறது ஃபிளாஷ் ஆஃப் லைட், ஆர்ட்டுங்கிறது எக்ஸ்ப்ளோஷன் கத்துவான். கேக்குதா என்னடான்னு சொல்லி கத்துவான். கிரியேட்டரோட ஆன்மான்கிறது அதுக்குள்ளேயே தான் இருக்கும். நீ சொன்னது சரிதான்ட்டு சசோரி காங்குரோன்னு கூப்பிடுவான். என்னன்னு கேட்பான். நான் ஃபாதர் அண்ட் மதர் பப்பட்ட அவங்ககிட்ட கொடுக்குறேன், அப்புறம் நீ செத்ததுக்கு அப்புறமா அப்புறம் அதை மற்றவங்களுக்கு கொடுத்துரு, ஏன்னா அவங்க 2 பேரும் சொல்றப்ப காங்குரோ நிச்சயமா எனக்கு புரிஞ்சுதுன்பான். டேடரா சசோரின்னு கத்துவான். சசோரியோட ஆன்மாவும் போயிருக்கும். சின்னம் மறைஞ்சிருப்பான் இல்லையா. ரீஅனிமேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த சோல் போனதுக்கு அப்புறமா பாதிக்கப்பட்ட விக்டிமோட உடம்பு இருக்கும் இல்லையா, அதுதான் இருக்கும். சாய் அவனோட பிக்சர் புக்கை க்ளோஸ் பண்ணுவான். முன்னாடி இருக்க விக்டிமை பார்த்துட்டு இங்க என்னதான் நடக்குதுன்னு பார்ப்பாங்க. ரீஅனிமேஷன் ஜுட்சுல இருக்கவங்கள கொல்ல முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்பாங்க. ஒரு வேளை காபுட்டோ ஜுட்சுவை ரிலீஸ் பண்ணிக்கலான்ட்டு பேசிட்டு இருக்கப்ப டேடரா துடிச்சிட்டு இருப்பான். அப்பனா அப்பெல்லாம் எதுவும் நடக்கிற போல இருக்கு, ஏன்னா அவன் தான் கத்திட்டு இருக்கானேன்ட்டு பார்த்துட்டு இருக்கப்ப காங்குரோ ரீஅனிமேஷன் ஜுட்சுங்கிறது பர்ஃபெக்டடா இருக்குன்னு நினைச்சோம், ஆனா அதுலயுமே ஃபிளா இருக்குன்ட்டு காங்குரோ சிலரோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா. ஈட்டான் இதெல்லாம் முடிச்சான்னு சொல்லி கேட்டு ராக்ல இருந்து வெளியே வரும்போது காங்குரோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. சாய் ஹோமோய் சாஜி இமிடியேட்டா தாக்கறக்கு தயாராகுங்கன்பா. காபுட்டோ ஹாங்கோவை பிடிச்சி வச்சிருப்பான் இல்லையா, அங்க காட்டுவாங்க. டோபி என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான். ஒன்னும் இல்லைன்பா காபுட்டோ மனசுக்குள்ள ரீஅனிமேஷன் ஜுட்சுக்கு பின்னால ஏகப்பட்ட மிஸ்டீரியஸான விஷயங்கள் இருக்கு, ஆனா இப்ப எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு மாதரா பேட்டில் ஃபீல்ட நோக்கி போ, நான் ஒளிஞ்சிருந்து ஜுட்சுல ஃபோக்கஸ் பண்றேன்பா காபுட்டோ. டோபி மனசுக்குள்ள
இந்த உமன் ஹைட் அவுட்டுக்கு இவ்வளோ பக்கம் வந்திருக்கா, அப்புறம் காபுட்டோவுக்கும் இவளை பத்தி தெரிஞ்சிருக்கு, வேணுக்குனே தான் காபுட்டோ அவளை எடுத்திருக்கானோன்னு சொல்லி திங்க் பண்ணுவான். இந்த காபுட்டோ இருக்கானே, அவனோட பிளான் ஆரம்பத்துல இருந்தே அலெக்சினோபி ஃபோர்ஸும் நாங்களும் மோதிட்டு சாகணுங்கிறது தான். அதெல்லாம் இங்க நடக்க போறதே இல்லை, ஏன்னா இங்க நான் தான் அவனை யூஸ் பண்ண போறேன்ட்டு மனசுக்குள்ள சிரிப்பான். க்ளோசிங் சாங் முடிச்சதுக்கப்புறமா சீக்ரெட்ஸ் ஆஃப் த ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை தான் நருட்டோ ஷிப்புடனில் அடுத்து பார்க்க போகிறீங்க. நருட்டோ